கழுதையால் கிடைத்த பாடம். ஒரு நாள் முல்லாவின் நண்பர் ஒருவர் முல்லாவிடம் வந்தார். முல்லா அவர்களே, உங்களுடைய கழுதையை எனக்கு 2 நாட்களுக்கு தயவுசெய்து இரவலாக தாருங்கள். 2 நாட்கள் கழிந்ததும் திருப்பி தந்துவிடுகிறேன் என்றார் நண்பர். அந்த நண்பர் முன்பும் 2 தடவை கழுதையை இரவல் வாங்கிச் சென்றதுண்டு. அப்பொழுதெல்லாம் சொன்ன நாட்களில் அவர் கழுதையை தரவில்லை. தவிரவும் கழுதைக்கு சரியான உணவளிக்காமலும் விட்டிருந்தார். அதனால் அவருக்கு கழுதையை இரவல் தரக்கூடாது என்று முல்லா தீர்மானித்து விட்டார். நண்பரே, என் கழுதை இப்போது வீட்டில் இல்லை. அதை வேறு ஒருவர் இரவலாக கொண்டு சென்றிருக்கிறார் என்று முல்லா கூறினார். நண்பர் அவரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட சமயம் முல்லாவின் வீட்டு கொல்லைப் புறத்தில் கழுதை கத்தும் குரல் கேட்டது. முல்லா அவர்களே, கழுதை வீட்டில்தான் இருக்கிறது போலிருக்கிறதே. யாரோ இரவலாக கொண்டு சென்றதாக கூறினீர்களே என்ற நண்பர் வியப்புடன் கேட்டார். முல்லாவுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் சொன்ன சொல்லை நீர் நம்பவில்லை. ஒரு கழுதையின் சொல்லைத்தான் நம்புகிறீர். என் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு கழுதையை இரவல் தரக்கூடாது என்பதற்காகத்தான் வேறு ஒருவர் அதை கொண்டு சென்றார் எனச் சொன்னேன் என்றார். நண்பர் அவமானமடைந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். பதிலுக்கு பதில். ஒரு நாள் முல்லா ஒரு துணி கடைக்குச் சென்றார். அங்கு தலைப்பாகைகளும் விற்கப்பட்டன. தமக்கு ஒரு தலைப்பாகை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் முல்லா அங்கு சென்றார். அழகான ஒரு தலைப்பாகையை தேர்ந்தெடுத்து விலை பேசினார். பிறகு தலைப்பாகையை தலையில் அணிந்து கொண்டார். அந்த கடையில் அழகான சால்வைகளும் விற்கப்படுவதை முல்லா கண்டார். தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கி விடலாம் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அவர் கடைக்காரனை பார்த்து, இந்த தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கிக் கொள்கிறேன். இரண்டின் விலையும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்றார். உங்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் கடைக்காரர். முல்லா தலைப்பாகையை கழற்றிக் கொடுத்து விட்டு சால்வையை எடுத்து கொண்டு புறப்பட்டார். ஐயா, நீங்கள் வாங்கிய சால்வைக்கு பணம் கொடுக்கவில்லையே என்று கடைக்காரர் கேட்டார். நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? தலைப்பாகைக்கு பதிலாகத்தானே சால்வையை வாங்கிக் கொண்டேன் என்றார் முல்லா. அப்படியானால் தலைப்பாகைக்கு பணம் கொடுங்கள் என்றார் கடைக்காரர். தலைப்பாகைக்கு ஏன் பணம் தர வேண்டும்? அதைத்தான் உங்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டேனே என்று கூறிவாறு கடையை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தார். கடைக்காரருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவருடைய மூளை குழம்பி விட்டது.